திமுக காரங்களோட புத்தி தான் சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை நிரூபிச்சிருக்கிறாங்க. இதாங்க பேட் பாய்ஸ் திமுக காரங்களாம் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யாரு? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இப்போ விவசாயிகளுடைய நெல் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடுது. அதை எதிர்க்கட்சி தலைவர் கூட எடுத்து பேசியிருக்காரு. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க, திமுகவோட நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எதிர்க்கட்சி தலைவர் போயிட்டு ஒரு கருத்து சொல்கிறாருன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய விமர்சனத்தை பாராட்டணும். அதை சரி பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கவங்க முயற்சி பண்ணணுமே தவிர எதிர்க்கட்சியில் சொல்கிறது எல்லாமே அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. ஆனால் நம்முடைய துணை முதல்வர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே பழிய போட்டிருக்காரு. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் நல்ல ஒரு பழக்கமா? ஆனால் திமுக காலகாலமாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலை பண்ணி திமுக அரசியல் பண்ணுறது தான் வேலைங்கிறத மறுக்க ஒரு தடவை நிரூபிச்சிருக்கிறாங்க திமுகவினர் அப்படின்ற விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு செல்லூர் ராஜு அவர்கள். அதான் அந்த கெட்டிக்காரன் முழு 8 நாளில் 8 நாளில் தெரியும்னு சொல்லுவாங்க. அது 8 மணி நேரத்திலே தெரிஞ்சு போச்சே. நம்ம ஒரு கல் செங்கல் நம்ம துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் தீராத விளையாட்டு பிள்ளையா இருக்கார் இல்லையா, அவர் மறுத்து சொன்னார். பொதுச் செயலாளர் சொன்ன கருத்தை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் படுற துன்பங்களை தெரிஞ்சு உடனடியாக களத்துக்கு சென்று அவரும் தானும் ஒரு விவசாயியா இருப்பதனால தான் இது அரசியல் பண்ண போகல. அவர் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறுறதுக்கு போயிருக்கார். அந்த ஆறுதல் கூற போன இடத்துல தான் அப்ப பார்த்தா நெல் குவியல்ல இதெல்லாம் காமிக்கிறாங்க. அதை போய் பார்த்துட்டு உண்மை நிலவரத்தை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பணியை அவர் செய்கிறார். எதிர்க்கட்சி தலைவருடைய பணியை செய்யும் போது என்ன சொல்லணும், ஆளுங்கட்சி பாராட்டணும். பாராட்ட மனசு இல்லைனாலும் பேசாம இருக்கணும். அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழிமுறையோ அது செய்யணும். அதை விட்டுட்டு ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவது என்பது பொதுச் செயலாளர் அந்த கருத்துக்கு உள்நோக்கம் கற்பிப்பது இது மிகப்பெரிய மோசமான ஒரு விளைவு திமுகவுடைய கலாச்சாரம் என்பதை அவங்க மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் செல்லூர் ராஜு அவர்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் தான் இருக்கு. இப்போ மதுரையில் 10 தொகுதியும் எப்படி என்ன மாதிரி இருக்க போது, அதிமுக கைப்பற்றுமா அப்படின்ற கேள்விக்கு என்னங்க மதுரையோட சுருக்கிட்டீங்க. மதுரை உட்பட்ட தமிழ்நாடு முழுக்க அதிமுக தான் ஆளுங்கட்சி. அதிமுக இடத்த பிடிக்கும், நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், திமுக வராதே அப்படின்னு ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இருக்காரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுங்கட்சியாக வரப்போகுது. அதில் மாற்றம் இல்லை. பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை அமைப்பார். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். எழுதி வச்சுக்கோங்க. மதுரையில் எத்தனை தொகுதியும், மதுரையில் 10 தொகுதியும் அதிமுக தான் கைப்பற்ற போகிறது. அதுக்கடுத்துதான் சட்டமன்ற சபாநாயகர் சட்டமன்றத்தில் யார் என்ன பேசினாலும் அவரு கிண்டல் கேள்விமா பண்ணி அந்த டாபிக் எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. எதிர்கட்சிக்காரங்க பேசுறதுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத மாதிரி இதே ஊருக்குள்ள அப்படின்ற ஒரு பேச்சை நீங்கள் முன் வச்சுட்டே இருக்கீங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சபாநாயகர்ன்றவங்க பொதுவாக ஆளுங்கட்சியிலேருந்து வைக்கிறாங்கன்னா ஓரளவுக்கு ஆளுங்கட்சி சார்ந்தவங்களாக இருப்பாங்களே தவிர மற்ற இடத்துல நடுநிலையாக இருப்பாங்க. ஆனால் அவர் அப்படி கிடையவே கிடையாது. முழுக்க ஆளுங்கட்சி ஆளாவே தான் உட்காந்துருக்கார் சபாநாயகர். இத்தனையும் ஆளுங்கட்சிக்காரங்களே சொல்லியிருக்காங்க, அமைச்சர்களே, ஏங்க எங்கள் கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு ஆளுங்கட்சிக்காரங்களே சபாநாயகர் மேலே சாமா டென்ஷனான சம்பவம்லாம் இருக்குது. அப்பேற்பட்ட சபாநாயகர் எப்போ பார்த்தாலும் மூக்க நொழிச்சி எப்போ பார்த்தாலும் அவருடைய கருத்தையே பேசிகிட்டு இருக்காரு. இது நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நம்ம முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். உண்மையிலேயே நம்ம சபாநாயகர் அவர்கள் ஆளுங்கட்சியினுடைய ஒரு அங்கே ஆளுங்கட்சியிலிருந்து போடப்பட்டவர் அது எப்பவுமே இருப்பாங்க. ஆனால் ஓரளவுக்கு தான். இவர் அப்படி அல்ல. இவரே அமைச்சருடைய கேள்வியெல்லாம் இவரே எடுத்துறார். ஏற்கனவே அவை முன்னவரே கேலி பண்ணியிருக்கிறார். அப்ப நீங்களே சபையை நடத்திடலாம். சபாநாயகர் எங்களை எதுக்கு அமைச்சராக உட்கார வச்சிருக்கீங்க, எல்லாத்துக்கும் பதில் நீங்களே சொல்லிடுறீங்களே, எங்களுடைய கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்றோம்னா நீங்க சொல்லிடுறீங்க, அப்புறம் நாங்கள் இல்லை இது பண்ணீங்க, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னாரு. எடுத்து கொடுக்கறதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் ஏற்கனவே அவங்க கட்சியால் கொட்டுப்பட்டிருக்காரு. இருந்த போதிலும் அவர் திருந்தல. அதுக்கடுத்துதான் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள்ட்ட என்ன கேட்டாங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து சொல்றார். நீங்க பாஜகவை கழட்டி விட்டு விஜய் அவர்கள் கூட கை கோர்க்கறதுக்காக பிளான் பண்ணுகிறீங்க அப்படின்ற ஒரு கருத்து. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா,
திருமாவளவன் அவர்கள் பேசுகிறதெல்லாம் ஏங்க நாங்கள் முடிவு பண்ண வேண்டியது எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லுவார். அதிமுகவில் ஏதாவது ஒரு நகர்வுன்னா அதை யார் முடிவு பண்ண? நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் சொல்லணும். அதை விட்டு போகிற வாரவங்க பேசுகிற யூகத்துக்கெலாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்புறம் அவர் எங்களை பற்றிலாம் பேச வேணாம். ஏன்னா அவருடைய இருக்கிற கட்சிக்குள்ளே இருக்கிற தலைவர்களையே ஒருமுகப்படுத்துறதுக்கு அவரால் முடியலை. அவர் கட்சிக்குள்ளேயே ஒரு பேச்சு எடுபட மாட்டேங்குது. முன்னாடி இருந்த திருமாவளவன் வேறு, இப்போ இருக்கிற திருமாவளவன் வேறு, அவர் பேசுனதெல்லாம் கண்டுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். ஏங்க அவர் அதான் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு அவங்க கருத்தை சொல்லிட்டு போகலாம். அண்ணா திமுக என்ன கருத்தை செய்யுங்க, பொதுச் செயலர் என்ன சொல்றாரு அதுதான் இப்ப தேவை. அதுதான் தேவை. திருமாவளவன் சொல்ற கருத்துக்கெல்லாம் அப்ப அவர் கட்சியிலேயே அவருடைய கட்சி தலைவர்ல ஒருமுகப்படுத்த முடியல. அவரே பிறண்டு பேசுறாரு. அவர் முன்னால இருந்த திருமா வேற, இப்ப இருக்கிற திருமா வேற.